வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களை, இன்று இந்த 10வது வருடத்தை கனேடிய தமிழர்கள் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் என்று மிக பிரபலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி தான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அது மட்டுமல்ல, ஒரு சில பிரச்சனைகள் உள்ளூடாக போய்கொண்டிருக்கிறது. அதை பற்றி அவர் தலைவரிடம் ஒரு பேட்டி கண்டிருக்கிறேன். மறக்காதீர்கள், பாருங்கள். தொடர்ச்சியாக மேடையெல்லாம் அலங்காரம் ரெடியாக இருக்கின்றது. பின்னேற மிகப்பெரிய கச்சேரி சீனிவாசன் வந்து பாடப்போகிறார். அது மட்டுமல்ல, மறக்காதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள், உங்களுக்கு தயவு செய்து முடியும் வரை பாருங்கள். கனடிய தமிழ் பேரவையினுடைய தலைவர் ஸ்ரீ குமார் ரத்னம் அவர்கள் இப்பொழுது இந்த கனேடிய தமிழன் சேனலுக்காக பேச இருக்கிறார். வணக்கம் குமார் ரத்னம் அவர்களே. இந்த நிகழ்ச்சியை கோலாகலமாக தொடங்கி இருக்கிறீர்கள். ஆனாலும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக தற்பொழுது மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த வேளையிலும் நீங்கள் எதிர்பார்த்த மக்கள் இன்னும் வரவில்லை. நீங்கள் உங்களுடைய உரையிலே ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். என்னவாக நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் தயவு செய்து. இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பிரிவான நோக்கு போய்கொண்டிருக்கிறது. சரி, அந்த நோக்கில் சில தவறுகள் கனேடிய தமிழர் பேரவை செய்ததை எடுத்து காட்டி அந்த பிரிவினை வாதம் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக கனேடிய தமிழர் பேரவையின் சார்பில் இன்று நாங்கள் செய்த தவறுகளுக்காக எனது உரையின் மூலம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்ளோம். அதில் நாங்கள் பெருமையாக கூட இருக்கிறோம். மன்னிப்பு கேட்பது என்பது மனித இயல்பு. தவறு செய்தது என்பது மனித இயல்பு. மனித கேட்பது தெய்வீகமானது. அப்ப கண்டிப்பாக தமிழ் மக்கள் இதை பார்க்கிறவர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த ஆர்கனைசேஷன் பண்ணி இந்த நிகழ்ச்சி அரங்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். பகிரங்கமாக இப்படி ஒரு தலைவராக இருந்தும் ஒரு பொது மன்னிப்பை கேட்டுக்கிறீர்கள். என்னுடைய யூடியூப் மூலமாக நான் இதை ஒளிபரப்பு செய்கின்றேன். தமிழ் மக்களுடைய இதனுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எதிர்பார்ப்போம். அது மட்டுமல்ல, உங்களுடைய இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக 2 நாளைக்கும் நல்ல சக்சஸ் ஆக போக வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.